திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பாடி ஊராட்சி. இந்த முள்ளிப்பாடி ஊராட்சிக்குள்ள கடைகளில் கணேஷ் புகழையையும் அந்த சைனி கைனி பொட்டணத்தையும் சாக்லேட் பேப்பருக்குள்ளே வச்சு திருகி பள்ளியாடுத்து பசங்களுக்கு 5 ரூபா அப்படின்ற விதத்தில் வித்துக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு எப்படி தெரியும்னா, இன்னைக்கு என்னுடைய ஆட்டோவில் வந்த ஒரு பையன் இறங்கி போகும்போது அதை எடுத்து உள்ளுக்குள்ள வாய்க்குள்ள வைக்கிறான். என்னடா இப்படி வைக்கிறேன் ஆமான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்குறேன், அது 5 ரூபான்னு சொல்கிறான். எங்கே வாங்கினேன்னு கேட்டால் இன்னார் கடையில் வாங்கினேன் அப்படின்னு அவன் சொல்ல மாட்டேன்றான். ஏன்னா அந்த பையனுக்கு வித்தவங்க இதை வந்து நீ வெளியே சொல்லக்கூடாது, நான் தான் வித்தேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தனால அந்த பையன் தெளிவாக அதை மட்டும் சொல்லாமல் ஓடி போயிட்டான். அந்த பையன் என்னுடைய ஆட்டோவில் ஏறினது வந்து முள்ளிப்பாடி ஊராட்சிக்குள்ள ஒரு இடத்துல இருந்து ஏறான். அப்படின்றப்ப அந்த முள்ளிப்பாடி ஊராட்சிக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு கடையில் இந்த வேலை தொடர்ந்து நடக்குது. இந்த மாதிரி பள்ளியாடுத்து பசங்களுக்கு கணேஷ் புகழையை சாக்லேட் பேப்பருக்குள்ள போட்டு வித்துட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிய வருது. நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, முள்ளிப்பாடி ஊராட்சியில் எந்த கடையில் இந்த வேலையை பார்க்குறீங்க, இதை விற்கிறீங்க அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், ஒரு வீடியோ ஆதாரத்தோட உங்களுக்கு பிடிச்சுன்னு வச்சுங்களேன், சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும், அடுத்து இந்த ஊருக்குள்ளே நீ கடை வச்சே நடத்த முடியாது, அந்த அளவுக்கு நான் செஞ்சிருவேன். அதனால இந்த வேலையை எவன் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இத்தோட அந்த வேலையை கைவிட்டு என்னத்தை வேணா விற்கிற விய்ய என்னத்தையோ நீ லாபம் பார்க்குற, இப்படியெல்லாம் வந்து அடுத்தவனுடைய பிள்ளைய கெடுத்து அவனை நாசப்படுத்தி ஒரு பச்சை மண்ணை கெடுத்து தான் நீ வந்து கஞ்சி குடிக்கணும், உன் பிள்ளை குட்டியை வளர்க்கணும் அப்படின்னா இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு நீ வேற ஏதாவது தொழில் பண்ணி பொழைச்சிட்டு போயிடலாம். விற்கிற ஒரு பெரியவங்களுக்கு விற்கிற, சரி அதை கூட விட்டுரு, அவன் பெரியவன் வந்து பெரிய மனுஷங்க உங்ககிட்ட வாங்கினா அவன் தேடி போய் இன்னும் 5 கிலோமீட்டரில் இருக்கிற கடையில் கூட வாங்கிட்டு வருவான், வாங்கிட்டு வந்து வாயில் உட்காந்து நாசமாக போகிறேன் என்னமோ பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் வரல. பச்சை பிள்ளைக்கு சாக்லேட் பேப்பரில் 5 ரூபாய்க்கு நீ வச்சு அதை விற்கிறனா நீ எவ்வளோ பெரிய கொடூரனாக இருப்ப. நீங்களாம் இந்த மண்ணில் வாழ்றதுக்கான தகுதியற்ற நபர். உன்னைய கண்டுபிடிச்சனா இந்த ஊருக்குள்ளே கூட்டிட முடியாது. அந்தளவுக்கு நான் செஞ்சு போடுவேன். நம்ம முள்ளிப்பாடி ஊராட்சிக்குள்ளே இருக்கிற மக்கள், ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய மக்கள், நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. நம்மளுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளை, நம்ம இப்படிலாம் வளர்க்குறோம், நம்ம பிள்ளை அப்படிலாம் செய்யாது அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி இதை வாங்கி இதை வாயில் வச்சுட்டு போனேன் வகுப்பறையில் உட்காந்து என் பிள்ளைகிட்டையோ ஓம் பிள்ளைகிட்டையோ சொல்லும் பொழுது அவனும் அதை வச்சு பார்க்கலான்னு ஆசைப்படுவான். அப்படி ஆசைப்படும்போது அதை வாங்குவான். அதை வாங்குறதுக்கு துணை போகிறது யாருன்னா இந்த மாதிரி இந்த மண்ணுக்கு கேடான இந்த பூமியிலே வாழ்றதுக்கு துப்பற்ற நாய்கள் கடை வச்சு இந்த மாதிரி பள்ளியாடுத்து பிள்ளைகளுக்கு வித்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனாத்தான் இருக்கும். அப்போ அந்த நாயை கண்டுபிடிக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன். நான் இந்த தகவல் எங்கே கடத்தணுமோ அங்கே கடத்திக்கிறேன். அடுத்து நான் அதை பரிசோதிக்கிறதுக்கு அது என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்மளுடைய முள்ளிப்பாடி ஊராட்சிக்குள்ளே இருக்கவங்க அவங்க பிள்ளையை பார்த்துங்க. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்களும் நம்மளுடைய முள்ளிப்பாடி ஊராட்சிக்குள்ளே யாரெல்லாம் சின்ன சின்ன பசங்களை பள்ளியாடுத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்களோ, பெற்று ஆசைப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. அனுப்பி இந்த மாதிரி நம்மளுடைய ஊராட்சியில் நடந்துட்டு இருக்கு, உங்கள் பிள்ளையை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுங்கள். ஒரு எச்சரிக்கை காணொலியாக பெற்றோர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை காணொலியாக போடுறேன். அந்த கடையில் வச்சு நீ வித்துட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கும் ஒரு எச்சரிக்கையாக அந்த காணொலியை நான் போடுறேன். வீடியோ ஆதாரத்தோடு நான் பிடிச்சினா உன்னை தொலைச்சி உன்னை என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன். சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை எடுப்பேன். நான் அதை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.